ஒரு மிரட்டல் உருட்டல் மாதிரி இருக்கும். ரெஜைன் பிக்சர்ஸ் எல்லா படத்தையும் வாங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதுக்கு என்ன? நான் இப்படி கேட்குறேனே, ரஜினி சாரோட கான்ட்ராஸ்டாக நான் பொலிட்டிக்கல் ஸ்பீச் இன்னைக்கும் கொடுப்பேன். என்னன்னா, பொலிட்டிக்கலாக உங்கள் ஸ்டாண்டு தப்புன்னா அதை சொல்கிறது வந்து யாராக இருந்தாலும் சொல்லணும். ஆனால் வீரன் அதிகாரம் போன்று இல்லையே அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. பெரிய ஹீரோக்கள்ங்கும் போது அந்த பிரச்சனை நிகழுதோ? இல்லை ஆக்சுவலாக அவர் தான் சரியாக போயிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வரைக்கும் போறாரு. விஜய் சார் வந்து எப்படி வலிமையும் துணிவும் எடுத்து செலக்ட் பண்றாரு. அவர் அதான் மேன் ஆஃப் ஒரு டிசிப்ளினுக்கு வந்து மொத்த உருவமே அவர் தான். தியேட்டர்ல நீங்க சட்டையை பிடிச்சப்ப என்னென்ன ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு ஒரு ஆடியோ கம்பெனிக்காரங்க என்கிட்ட கூட சொல்றாங்க, நான் சொல்ற டேட்ல ரிலீஸ் பண்ணுங்க. படம் எடுக்கிறேன் நான் வந்து ஒரு ஆடியோ கம்பெனி சொல்ற டேட்ல ரிலீஸ் பண்றதுக்கான படம் எடுத்தேன். அரசே சினிமா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. என்னப்ப ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அரசு கடமையோடு இது சரியாக செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். என்னப்ப சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நபர் இயக்குனர், நடிகர், அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்ட போஸ் பெர்கட் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. அஸ்வினோத் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அஜித் சார் படங்கள் பண்ணும்போதெல்லாம் ஒரு கண்டிப்பாக கவனிக்கப்படக்கூடிய இயக்குனராக மாறி இருக்கிறார். ஆனால் வீரன் அதிகாரம் போன்று இல்லையே அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. பெரிய ஹீரோக்கள்ங்கும் போது அந்த பிரச்சனை நிகழுதோ? இல்லை ஆக்சுவலாக அவர் தான் சரியாக போயிட்டு இருக்காரு. நீங்கள் துணிவுங்கிற திரைப்படம், வலிமைங்கிற திரைப்படங்கள்லாம் அதான் அப்டேட்டட் திரைப்படங்கள் லிஸ்ட்டில் இப்போ இருக்குது. அவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வரைக்கும் போகிறாரு. விஜய் சார் வந்து எப்படி வலிமையும் துணிவும் எடுத்து செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ சமீபத்தினுடைய திரைக்கதைகள் நம்ம 3 கோடி 5 கோடிக்கு திரைக்கதைகள் பண்ணுற நம்ம கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, நமக்கு வந்து பெரிய ஹீரோஸ் டேட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பெரிய ஹீரோஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேலண்ட் வேணும். இப்போ நீங்கள் துணிவு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours அஜித் சார் மட்டுமே இருப்பார். அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னைக்கு எழுதுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. வலிமை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் சிவா சார், நம்ம வீரம் சிறுத்தை சிவா சார், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு இடத்துல கூட ஒரு கணம் கூட குறைஞ்சிருக்க மாட்டார் மீட்டர்லேருந்து. ஸோ இன்னைக்கு அந்த ஹீரோஸ் அவங்கள ரொம்ப விரும்புவாங்க. இன்னைக்கு பெரிய கதாநாயகர்களை வைத்து பெரிய திரைப்படம் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 இயக்குநர்கள் அஸ்வினோத் சார் இருக்கார். ஸோ துணிவும் அதெல்லாம் அவருடைய திரைப்படங்கள். அவர் ரொம்ப நேர்கொண்ட பார்வைங்கிற திரைப்படம் வந்து நீங்கள் அங்கே வரும்பொழுது இந்தியில் இருக்கும்போது அந்த திரைப்படம் ரொம்ப சின்ன படமாக இருந்தது. ஆனால் அது அஜித் சாரை வந்து சூப்பர் ஸ்டார், அவர் அந்த சூப்பர் ஸ்டாருக்கான சீக்வன்ஸஸ் சேர்த்து அது பெரிய படமாக மாற்றுற கெப்பாசிட்டிங்கிறது இது ஒரு மாதிரி ஒரு பெரிய டேலண்ட் தான் அது. அஸ்வினோத் சார் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ஆள் அவர். ஓகே. நம்ம வந்து பார்த்து நான் மிரண்டிருக்கேன், நான் பயங்கரமாக அவரை பார்த்து மிரண்டிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் டேலண்ட் அவர். ஓகே. அதை வந்து நீங்கள் வலிமையும் துணிவையும் நீங்கள் எப்படி குறைத்து மதிப்பிட முடியாது. சிங்கம்ல சூர்யா சார் கூட நடிச்சாங்க. அது ஒரு பெரிய அனுபவம். அவர் அதான் மேன் ஆஃப் ஒரு டிசிப்ளினுக்கு வந்து மொத்த உருவமே அவர் தான். எனக்கு அந்த படம் வந்து என்ன கொடுத்துச்சுன்னா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு கரெக்டான உருவம் கொடுத்த திரைப்படம் அது எனக்கு. அதுக்கு காரணம் ஹரி சார் என்னை ரொம்ப விரும்பி அதில் நடிக்க வச்சார். சூர்யா சார் ரொம்ப விரும்பி ரவே அப்படின்னு திரும்புவார்ல, அதெல்லாம் சடனாக அங்கே பண்ணது. அது சூர்யா சாரே டெவலப் பண்ணது. இப்போ சில இடங்கள்ல எல்லாம் ஒரு வேகமாக ஷூட்டிங் நடக்கும்போது கூட என் இம்பார்ட்டன்ஸ் குறையக்கூடாதுன்னு சூர்யா சார் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த படம் வந்து கிரெடிட் கோஸ் டு சூர்யா சார். நன்றி வந்து ஹரி சாருக்கு. சிவாஜி அந்த படம் வந்து உங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிற போஸ்க்கு அப்புறம் நாங்கள் பார்த்த மறக்க முடியாத சீன். ஏன்னா ரஜினி சார் சட்டையை பிடிச்சி இப்படி பிடிக்கிறங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எப்படி பாஷால அவரை அடிக்கும் போது எல்லாரும் கோவப்பட்டாங்களோ, தொடர்ந்து நிறைய படங்கள்ல வரும்போது முத்துல எப்படி பொன்னம்பலம் அவரை அடிச்சு வெளில திறந்தும் போது ஒரு கோவம் வருமோ, அவ்வளோ கிரேஸ் இருக்கிற ஒரு ஒரு நடிகர் தியேட்டர்ல நீங்க சட்டையை பிடிச்சப்ப என்னென்ன ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு அதை பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் ரஜினின்னு வேற தெரியும். எனக்கு ரஜினி சார் தான் சொல்லுவாங்கல்ல, ஒன்றுக்கு ஒரு குரு இருப்பாங்க. என்னுடைய அரசியல் குரு வந்து டாக்டர் தலைவர் கலைஞர் அவர்கள், என்னுடைய சினிமா குரு வந்து ரஜினி சார். இப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். சும்மா டைரக்ஷன் தான் பார்த்துருக்கு சார். ஸோ இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ரஜினி சாரோட கான்ட்ராஸ்டாக நான் பொலிட்டிக்கல் ஸ்பீச் இன்றைக்கும் கொடுப்பேன். அது என்னென்னா, பொலிட்டிக்கலாக உங்கள் ஸ்டாண்டு தப்புன்னா அதை சொல்கிறது வந்து யாராக இருந்தாலும் சொல்லலாம். ஸோ அதை நான் சொல்லுவேன். அது நான் அவர் என்ன எந்த ஸ்டாண்ட்ஸும் எடுக்கல. அவர் அரசியலுக்கு வரமாட்டார்னு சொன்ன முக்கியமான நாட்களில் நானும் ஒரு ஆள். ஆனால் வந்தால் ஒரு பெரிய இங்கே ஒரு அதிர்வு இருக்கும்னு சொன்னீங்க. ஆமாம், அது அதிர்வோடய முடிஞ்சு போயிடும். இந்த ஸ்டார்ஸ் வந்து அரசியலுக்கு வரும்போது அது ஒரு ஷேக் பண்ணிட்டு நின்றும்.
இதை நான் தான் சொன்னேன் திரும்ப திரும்ப, அரசியலுக்கு வருவதற்கு இப்போ நீங்கள் நாளைக்கு அரசியலுக்கு வரலாம், நான் நாளைக்கு அரசியலுக்கு வரலாம், இங்கே எவ்வளோ பெரிய மாற்றத்தை வேணால் ஏற்படுத்திட முடியும். ஆனால் அதுக்கான ஃபார்மேட் நீங்கள் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்டை நடிகராக இருந்தால் தான் முடியுங்கிற அந்த கூற்றே தவறு. இன்னைக்கு சீமான் அவர்களால் அதை செய்ய முடியுது, இன்னும் பல பேரால் இதை செய்ய முடியும். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த விஜய் சார் அவர்களுக்கு கூட்டம் கூடுமானா கூடும், ரஜினி சாருக்கு கூட்டம் கூடுமானா கூடும், அவங்க 2 பேரும் இல்லாத இடத்துல போஸ் போய் நின்னாவே கூடும். அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. அந்த நடிகர்களை போய் பார்க்குறவங்க அதை தான் நான் ரஜினி சாருக்கு சொன்னேன், அது கமல் சாருக்கு சொன்னேன். கமல் சாரோட ரசிகர்கள் சில பேர் என் மேலே பயங்கரமாக கோவப்பட்டாங்க. அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சரி கமல் சார் வரக்கூடாது, நான் ஏன் சொல்லிட்டு வரட்டும், எப்படி இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்ப்பாருன்னு நான் எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ கூட்டணிக்கு பலம் சேர்ப்பாரு நீங்கள் நடந்துச்சா இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இது வந்து ஒரு ஒரு பேசிக் பொலிட்டிக்ஸ் தான் அதுதான் நான் ரஜினி சாருக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு சிவாஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் ரொம்ப கற்றுக்கிட்டது வந்து ரஜினி சார்கிட்ட நிறைய விஷயங்கள். அது சொல்லுவாங்கல்ல, ஒரு கடவுள் வந்து மனுஷ ரூபாயே தான், மனுஷன்தான் கடவுள். அப்படி போனால் ஒவ்வொரு மனிதனும் நமக்கு அப்பப்போ தூக்கி போட்ட அந்த அட்வைசஸ் தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதில் ரஜினி சாரோட அட்வைஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. அவர் கூட நடந்த கான்வர்சேஷனில் ஏதாவது நிறைய கான்வர்சேஷன், நாங்கள் பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகராக அவரோட பண்ண மாதிரி வேறு யார்ட்டையுமே பண்ணலை. ஈவன் சார் அப்போலாம் வந்து எம்ஜிஆருடைய ஸ்பீச்சு, கலைஞர் அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு, அதுக்குள்ளேயே எங்களுக்குள்ள விவாதம் நடக்கும். அந்த விவாதப்போ ஒரு தடவை விஜயகாந்த் சார் பற்றி பேசும்போது நான் விஜயகாந்த் சார் வந்து அடுத்த எலெக்ஷனில் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவாருன்னு, என்ன பேசுறீங்க அப்படின்னாரு. ஷோர் சார், அவர் வந்து அதிமுகவோட போய் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆயிடுங்கிறத நான் சொல்கிறேன் சார், இந்த 2G இப்படி ஆகும் அந்த மாதிரி. அந்த சமயத்தில் ஏதோ எனக்கு மறந்து போச்சு வருஷம், அந்த மாதிரி எதையோ ஒன்று சொல்லி நான் பேசுகிறேன், பட் அது நடந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு தடவை பார்க்கும்போது சார் பார்க்கும்போது அப்படின்னு நான் சொன்னேன், சார் சொன்னேன்ல உனக்கு நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொன்னார். நீங்கள் சினிமாலையும் இருக்கீங்க, திமுக அரசியல்லையும் இருக்கனால கேட்குறேன். பொதுவாகவே திமுக ஆட்சி அமைச்சாலே இந்த படங்கள் வாங்குறதுல அவங்க ஒரு மிரட்டல் உருட்டல் மாதிரி இருக்கும். ரெஜைன் பிக்சர்ஸ் எல்லா படத்தையும் வாங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன? நான் இப்படி கேட்குறேனே, கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் போய் எல்லாம் ஒரு 200 பேர் படம் வச்சுருக்காங்க. அந்த 200 பேர் எதுக்காக ரெட்ஜைன் கிட்ட போகிறாங்கன்னு கேளுங்க. நீங்கள் கேள்வியை மாற்றி கேளுங்க. திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எல்லாரும் ரெட்ஜைன் கிட்டே போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க. அதிமுக 10 வருஷம் ஆட்சி இருந்தது, இந்த சினிமாவில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. இந்த 2 கேள்வியும் முன்வைங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. இல்லை நாங்களே ரிலீஸ் பண்ணோம், எத்தனை கோடி சம்பாரிச்சிங்க, இல்லை லாஸ் ஆயிடுச்சு, ஏன் லாஸ் ஆச்சு, அங்கே இந்த தேட்டர்லேருந்து கலெக்ஷன் சரியாக வரல, அவங்க கலெக்ஷன் சரியாக சொல்ல, இவங்க சரியாக சொல்ல, ஆனால் படம் ஓடிச்சுட்டாங்க, எனக்கு காசு வரல. நீங்கள் நிச்சயமாக இந்த இன்டர்வியூஸை நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கிட்டே எடுக்கணும். இந்த கடந்த 10 வருடமாக அதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதே வருஷத்திலே அதே அதிமுக பீரியட்லேயே ரெட்ஜைனில் கொடுத்த படத்தை போய் அந்த ப்ரொடியூசர்ஸ்ட்டை கேளுங்க, எங்களுக்கு காசு வந்துருச்சு அப்படிம்பாங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன? சினிமா இது ரொம்ப பெருசாக பேச வேண்டிய விஷயம், பட் உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் திரைப்படம் எடுப்பது ஒரு தொழில், அதை எடுத்து திரைப்படமாக பார்ப்பது வரைக்கும் ஒரு தொழில். அந்த தொழிலிருந்து அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே அப்பாற்பட்ட தொழில். அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு கிரியேட்டரு, செம்ம ஷார்ட்லாம் எடுக்கிறேன், அதை பற்றி எந்த தியேட்டருக்காரருக்கும் அவசியம் கிடையாது. மியூசிக் பின்னிட்டான், எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அதை பற்றி கவலை கிடையாது. வியாபார ரீதியாக சார் படம் எடுப்பது என்பது வேறு தொழில் சார். அந்த தொழில் அத்தோடு முடிஞ்சு போச்சு சார். என் தொழில் அத்தோடு முடிஞ்சு போச்சு. அந்த தொழிலை அடுத்த தொழிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், வியாபாரம். அப்போ ஓடிடி அது தனி டேலண்ட் வேணும். சாதாரணமாக இன்றைக்கி ஆடியோ நீங்கள் உங்களால் பண்ண முடியுமா? ஒரு ஆடியோ கம்பெனிக்காரங்க என்கிட்ட கூட சொல்கிறாங்க, நான் சொல்கிற டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள். படம் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு ஆடியோ கம்பெனி சொல்கிற டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான படம் எடுத்தேன். ஒரு ஆடியோ கம்பெனிக்காரன் சொல்கிறான், நான் சொல்கிற டேட்டில் நீ படத்தை ரிலீஸ் பண்ணணுங்க. ஓடிடி என்ன சொல்லுது, எங்கள் ஸ்லாட் முடிஞ்சிருச்சு சார், எங்கள் ஸ்லாட் இனிமேல் 2025 டிசம்பர் இருக்குது, வரீங்களா அப்படின்னு கேட்குறான். சார் படம் எடுத்து 2 வருஷம் ஆச்சு, நான் ஏற்கனவே பல்வேறு விதமான கஷ்டங்கள்ல அந்த படத்தை கொண்டாந்து வச்சிருக்கேன். என்ன கேட்குறான், 25லன்றான். ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படம் பார்க்குறாங்க, வாங்க பேசுவோம் வியாபாரம்ங்கிறாங்க. அவங்க ஒரு வியாபாரம் சொல்கிறாங்க, அந்த வியாபாரத்துக்கு நான் படத்தை கொடுத்துட்டேன். எப்படி பணம் வரும்? நான் எதை நம்பி அந்த படத்தை கொடுக்குறது? இப்போ தான் ரெட்ஜைன்ட்ட போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? இது ஒரு பெரிய நிறுவனம். இந்த பெரிய நிறுவனத்தில் இப்போ உடனே சொல்லிடுவாங்க, இது எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணுறாரு. அவருக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும்னு பேரை தவிர பாக்கி எல்லாத்தையுமே மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த மூத்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த திரு செண்பகமூர்த்தி அவர்கள், அவருக்கு இருக்கிற திரு ராஜா அவர்கள் தான் இதை வந்து எடுத்து பண்ண. அவங்களுக்கு தான் இன்னைக்கு பெரிய வியாபார அறிவு இருக்குது. இந்த வியாபார அறிவு இங்கே இருக்க சினிமாக்காரனுக்கு 99.99% தெரியவே தெரியாது சார். என்னுடைய சகோதரன் சுரேஷ் காமாட்சிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 ஸ்டார் செந்தில் சாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது,
என்ன அருமை சகோதரன் ராகுலுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு தான் சார் இந்த வியாபாரமே தெரியும். இவர் செண்பகமூர்த்தி பழந்தென்னு கொட்டப்பட்டவர். யாரு ஏஎம் ரத்னம் சார்கிட்ட இருந்து வந்தவர். என்ன பண்றாங்க, ஒரு சினிமாவில் அனுபவம் வாய்ந்த ஒரு வியாபாரியை இங்க வைக்கிறாங்க. அந்த வியாபாரி கையில தான் தியேட்டர்ஸ் எல்லாம் பேசி எப்படியெல்லாம் அதுக்கு வந்து அங்கங்கே இது வைக்கணும், ஆள் வைக்கணும். ஆள் வச்சா தான் அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் நம்ம வந்துட்டே இருக்கணும். அந்த ரிப்போர்ட்லாம் பேப்பரில் வந்து சிஸ்டமில் வரணும். அது சிஸ்டம்லேருந்து ப்ரொடியூசருக்கு வரணும். ப்ரொடியூசர் பார்ப்பாங்க, ஷேர் போக தியேட்டர் ரெண்ட் போக எல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துனே வருவாங்க. அதுலேருந்து வர அமௌண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் 10% தான் கொடுக்க போகிறீங்க. யாருக்கு? ரெட் ஜெயண்ட் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் ரெட் ஜெயண்ட்டுக்கு 10% கொடுத்துட்டு நீங்கள் 90% பணம் வாங்குறீங்கல்ல, அதில் 60% காணாமல் போயிருங்கிற பயத்தில் தான் ரெட் ஜெயண்ட் வராங்க. இது ஒரு பியூர் அண்ட் பர் வியாபாரம் சார். ஸோ நீங்கள் ரெட் ஜெயண்டில் படம் இது வரைக்கும் கொடுத்து ரிலீஸ் பண்ணி பணம் சம்பாதித்தவன்ட்டு தான் நீங்கள் போய் முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும். அப்போ தான் ரெட் ஜெயண்ட் சரியாக தவறானு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பொதுவாக அரசியல் லாபத்திற்காக சினிமாவை கையாளுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை கையில் எடுத்து பண்ணுது. அப்போ அது என்ன அர்த்தம்? அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் நல்லா வரணும்னு அர்த்தம். ஒரு அரசு ரோடுகளை எல்லாம் பாதுகாப்பாக செய்கிறது, மின்சாரத்தை கையில் எடுக்கிறது. இது அரசே சினிமா எடுக்கிறதா நினச்சிக்கோங்க. என்ன இப்போ ஒரு அரசியல்வாதி தானே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அரசு கடமையோடு இது சரியாக செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன இப்போ லாபம் தானே, நஷ்டம் இல்லை. அப்படி வச்சுக்கோங்களேன். உடனே சொல்லுவாங்க எங்கள் திரைப்படத்தை வாங்கலைன்னு. என் திரைப்படத்தை வாங்கலைன்னு சொன்னால அவன் படத்தில் நீங்கள் ஒரு போய் போட்டு பாருங்க. அந்த படத்தை யார் வாங்குவான்னு உங்களுக்கே தெரியும். தகுதியான படத்தை தான் வாங்குறாங்க. அவங்க தகுதியான படத்தை வாங்க. நீங்கள் படத்தை தகுதியாடுங்க. அதை எடுக்காமல் இருந்துட்டு போயிட்டு சும்மா ரெட் ஜெயண்ட் படம் வாங்கல, ரெட் ஜெயண்ட் படம் இருக்க படத்தை பூரா ரெட் ஜெயண்ட் என்ன பண்ணும்? ஒரு என்னங்க இப்போ இந்தியன் 2 வந்து நின்று போன படம். அப்போ ஒரு பெரிய வியாபாரி தோத்து போயிடுவான். உள்ள போய் அந்த படத்தை எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு அந்த படம் வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறம் வியாபாரப்படுத்தியாச்சு இல்ல. ஒரு கமலஹாசன் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நடிகருடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல. சங்கர் மாதிரி பிரமாண்ட இயக்குனர். அது வந்து சினிமா மேல இருக்கு அக்கறை, லாப நோக்கே கிடையாது. அது இவங்க என்னன்னா அதை வேற மாதிரி திருச்சி சொல்றாங்க. அவ்வளவு. உங்களுடைய இயக்குனர் பயணம் ரொம்ப கேட்கணும். கன்னிமாடம் அந்த படம் ரொம்ப அது டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. நீங்களும் ப்ரமோஷனுக்காக நிறைய பேசியிருந்தீங்க. அடுத்தும் இயக்குற முயற்சியில் இருக்கீங்க. இயக்கிட்டு ஒரு படம் வெளியாகிறதுக்கு தயாராக இருக்கிறதுலாம் கேள்விப்படுறோம். அந்த பணி எப்படி இருக்கு? கன்னிமாடம் வந்து நமக்கே ஒரு பெரிய அறிவை கொடுத்த திரைப்படம். அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, சினிமா எடுப்பது என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு. அதில் வந்து சினிமா எடுக்கும்போது அழகாக நம்ம கொள்கை ரீதியாக ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டோம். ஒரு காதல் திரைப்படமாக அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் வச்சு ஒரு அழகான படம் எடுத்துட்டோம். எல்லோராலும் போற்றப்பட்டது. அன்றைக்கி இருக்க இயக்குநர்கள் அத்தனை பேரும் பாராட்டி தள்ளின திரைப்படமாக இருந்தது. அந்த திரைப்படம் திரைக்கு வந்து வழக்கம் போல் ஒரு காதல் கோட்டை சேது மாதிரி நம்ம படமும் ஒரு வாரம் வந்து பெருசாக போகல. 2வது வாரம் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. 3வது வாரம் வந்து கொரோனா வருது, அந்த படம் மூடி வைக்கப்படுகிறது. அதில் வந்து நான் கற்றுக்கிட்டது வியாபாரம் தான். அடப்பாவீங்களா, வியாபாரத்துக்கு இவ்வளோ சூட்சமாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்து பெரிய கருத்து சொல்வதை விட வியாபாரம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ சொல்கிற மாதிரி அன்னைக்கும் நான் வந்து அனாதையாக போய் நிற்கிறேன் ஒரு படத்தை வச்சு, சின்ன படத்தை வச்சு. அன்னைக்கு யாரும் இதே ரெட் ஜெயண்ட் இதே செண்பகமூர்த்தி தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தார். அன்னைக்கு பண்ணலாம் எப்படி தியேட்டர் கிடைக்கும்? 153 தியேட்டர், அன்னைக்கு 158 தியேட்டரு. அது செண்பகமூர்த்தி வந்து நான் கோடிக்கணக்கில் எனக்கு திருடுறதுக்காக படம் எடுத்தார். இல்லை என்ன வந்து அவர் வந்து அள்ளிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் அவங்க சினிமா மேலே வச்சிருக்கக்கூடிய பற்று. உலக எம்எஸ்எம் ஃபிலிம்ஸ் திரு செண்பகமூர்த்தி வழங்கும்னே கூட்டின படத்தை ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நான் தான். நீங்க திமுக காரராக இல்லைனாலும் படத்தை சொன்னார், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கி அதை ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணி அப்பவும் சொன்னார், இந்த படத்தை பயங்கரமா விளம்பரப்படுத்தினா தான் ரிட்டர்ன் எடுக்க முடியும், ஒரு சின்ன படம். ஆனால் இந்த படத்தை கொண்டே சேர்க்க வேண்டியது என் பொறுப்புன்னு 3 வாரங்கள் தியேட்டரில் யாருமே எடுக்க விடாம வச்சு அந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணதுல பெரும் பங்கு இதே ரெட் ஜெயண்ட்டுக்கு, இதே செண்பகமூர்த்தி அவர்களுக்கு இருக்கு. அது நம்ம மறுக்க முடியாது. அதற்கு பிறகு அந்த படம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி அப்புறம் ஆன்லைனில் நிறைய நம்ம பேசி ஒரு சரியான வியாபாரங்களுக்கு உட்படுத்தப்பட்டு சின்ன படம் தானே, அதனால அந்த பண்ண ரெவென்யூவை நம்மளால் அதை எடுத்துட முடிஞ்சிருது சின்ன படம். 2வது படம் பண்ணும்பொழுது திரு விமல் அவர்கள் இணையும் பொழுது அது ஒரு கதாநாயக திரைப்படமாக மாறுகிறது. ஏற்கனவே கன்னிமாடம் எனக்கு ஒரு பேர் இருக்குது, 2ம் இருக்குது. இப்போ ப்ரொடியூசர் நம்பி வராங்க. இந்த திரைப்படங்கிறது 3.5 crores ஒரு பட்ஜெட் வச்சு பண்ணோம். விளம்பரங்கள்லாம் சேர்த்து 4 ரூபான்னு பண்ணோம். ஸோ இது ரொம்ப ஈஸி டேபிள். ஏன்னா நமக்கு விமல் சாருக்குன்னு ஒரு பேசிக் வியாபாரம் இருக்குது. அந்த வியாபாரத்துக்குள்ளே இந்த திரைப்படம் இருக்குது. இப்போ நமக்கு தேவை என்னென்னா, திரைப்படங்கள் பெரிய திரைப்படங்கள் வரும் பொழுது சின்ன திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ண முடியலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். பெரிய திரைப்படங்கள் வரும்பொழுது என்னென்னா, அந்த பெரிய திரைப்படங்களை தான் தியேட்டர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அதுதான் எங்களுக்கு கலெக்ஷனுங்கிறாங்க. அப்போ நான் வந்து என் திரைப்படத்தை சார் படத்தை எடுத்துகிட்டு போகிறேன். என்ன சொல்கிறாங்க, சார் இந்த பக்கம் வந்து அமரன் ஓடுது, இந்த பக்கம் சார் எப்படி சார் இதுக்கு வருவான் சார், ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சார். ஸோ எங்ககிட்ட 4 காம்ப்ளெக்ஸில் 4 நாங்கள் 4லேயுமே அமரன் போட்டுக்கிறோம். ஒரு 7 நாள் ஓட்டி எங்கள் காசை எடுத்துருவோம். நீங்கள் அப்புறம் ஸோ இப்போ இது ப்ராக்டிக்கல். நீங்கள் கோபம் வருது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ராக்டிக்கல் என்ன?
ஸோ இன்னைக்கு இந்தியன் வந்துச்சு, இந்தியன் 2 டீன்ஸ் வந்துச்சு. இப்போ இந்தியன் வந்து அவங்க போட்ட அந்த பட்ஜெட்டை எடுக்கிறதுக்கு 183 தேட்டர் பத்தாது. அப்போ அவங்க 400 தேட்டர் 500 தேட்டர் போடணும். இப்போ 500 தேட்டர் ஃபில்அப் பண்ணுறாங்க. இப்போ கமல் சார் படத்துக்கு ஓப்பனிங் இருந்துடும். 500 தேட்டரு 7 நாளைக்குள்ளே அந்த பணத்தை மேக்ஸிமம் அவங்க கவர் பண்ணிடலாம். படம் ஹிட்டுன்னா 3 வாரம் போகும், படம் சுமார்னா 2 வாரம் போகும், ஃப்ளாப்னா 1 வாரம் தான் போகும். ஸோ அந்த 1 வாரத்துக்குள்ளே இப்போ டீன்ஸ் என்ன பண்ணும், அந்த சமயத்தில் அந்த டீன்ஸ் கொஞ்சம் தேட்டர் எக்ஸ்டன் ஆகும், அவங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்குமே தவிர. பட் தியேட்டர்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டார் படம் வந்துச்சுன்னா கலெக்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ நம்ம படம் வரும்போது அவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்போ வராதிங்க அப்படின்னு. அதனால தான் இந்த சிறை திரைப்படங்கள் வர முடியாமல் இருக்குது. இப்போ நம்ம திரைப்படம் இப்போ ரெடியாக இருக்குது. முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரெட் ஜெயண்ட் எல்லாருமே படம் பார்க்குறாங்க. இப்போ ஹாட் ஸ்டார் எல்லாமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நேரம் பார்க்குறாங்க. இது வந்து நல்ல படமாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இந்த பக்கம் பெரிய அழுத்தமில்லாத திரைப்படங்களுக்கு நடுவில் விடலாம் அப்படின்னு. ஸோ அந்த நாளை நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன கேட்குறேன், இதை கோவப்படுறதோட கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அணுகுவது தான் சரியானதாக இருக்குது. நம்ம அந்த இடைவெளியில் போய் கரெக்டாக போய் ஒரு 2 வாரங்கள் 15 நாட்கள் அந்த திரைப்படத்தை ஓட்டணும், அது கலெக்ஷனாக எடுக்கணும், மக்களுக்கு போய் அதை சேரணும். நல்ல சேர்ந்த படமாக இருக்கும்போது சாட்டிலைட்டும் ஓடிடி அந்த படத்தை ரெக்கவர் பண்ணுது. ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வருது. அப்புறம் ஹிந்தி எஃப்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன சொல்லணே, இது 2வது தளம். நான் கன்னிமாடம் பண்ணுவோம், அந்த தளம் எனக்கு தெரியல. இந்த படம் பண்ணும்போது அந்த தளம் தெரியும். ஸோ அந்த தளம் தெரிந்து இப்போ பயணிக்கிறோம். நிறைவான கேள்வி சார், சினிமாவில் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணுறது? எனக்கு வந்து இப்போ கங்குவா வருது, விடுதலை 2 வெற்றிமாறன் சார் படம் விடுதலை 2 வருது. இந்த 2 திரைப்படங்கள் ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள். அது இல்லாமல் ஒரு 5-6 திரைப்படங்கள் பண்ணியிருக்கிறேன். வெப் சீரிஸ் வந்து லிங்கம் விகடன் நம்ம விலங்கு பிரசாந்த் லக்ஷ்மி 2 பண்ணுறாங்க. ஸோ அந்த வெப் சீரிஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு படம் ஆகஸ்ட் 1 நம்ம ஆர்யா சார் கூட ஒரு படம் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நடிக்கிற திரைப்படங்கள். மார்ச் மாதத்துலேருந்து என்னுடைய அடுத்த திரைப்படம் இயக்குறேன். அது பெரிய கதாநாயகன்ட்ட டேட் வாங்கியிருக்கேன். அது ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ இதெல்லாம் இப்போ அப்கமிங் நடந்துட்டு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்போ, அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர். நம்ம படம் ரிலீஸ் பண்ணணும் செப்டம்பர், அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். பெரிய ஹீரோ பெரிய கம்பெனி, எல்லாம் நிறைவாக இருக்குது. அது வந்து அவங்களுமே என்ன நினைப்பாங்கன்னா, அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை இல்லையா? ஸோ நம்ம அன்னைக்கு பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து சினிமாவில் பயணிக்கணும், மகிழ்ச்சிட்டே இருக்கணும்னு நாத சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். நன்றி. Taste the Daily.